அனைவருக்கும் வணக்கம் பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு உரிய மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளினுடைய தலைப்பு தலித்தியம் குறித்த கருத்துக்கள். வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். தலித் என்ற சொல் இரு வேறுபட்ட குடும்பத்தை சார்ந்த மொழிகள் எனின் அவை எம்மொழிகள்: எபிரேயம் மற்றும் சமஸ்கிருத மொழிகள். எபிரேய மொழியில் டேஷ் என்றும் சமஸ்கிருத மொழியில் டேஷ் என்றும் தலித் என்னும் பொருள் தரும் சொற்கள் அமைகின்றன. நல்லா கவனிங்க. எபிரேயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கும் டால் அப்படிங்கிற பொருள், அதாவது அந்த உச்சரிப்புல. சமஸ்கிருத மொழியில் பார்த்தோம்னால் டல் என்கின்ற பொருளில். சரிங்களா? அதாவது மீனிங் தலித்ன்ற பொருள் தான், இந்த உச்சரிப்பு இந்த மாதிரியான உச்சரிப்பு. எபிரேய மொழியில் வேர் சொல்லான தால் வேறு எந்த நூலில் இருக்கின்றது? விவிலியத்தில் இருக்கின்றது. விவிலியத்தில் தால் என்னும் சொல்லானது எப்பொருள்களில் கையாளப்பட்டுள்ளது? ஒரு வினைச்சொல்லாக கையாளப்பட்டிருக்கின்றது. அதாவது குனிந்து போவது, தாழ்ந்து போவது, பலகீனம் அடைவது போன்ற பல பொருள்களில் விவிலியத்தில் கையாளப்படுகின்றது. எபிரேய மொழியில் தால் என்னும் சொல்லின் பொருள் யாது? உடலில் பலமற்றவர்கள், சமூகத்தில் ஒரு பொருட்டாக மதிக்கப்படாதவர்கள், நிலையற்றவர்கள் என்கின்ற பொருளில் கையாளப்படுகின்றது. வடமொழியில் தல் என்னும் சொல்லின் பொருள் யாது? பிளவு, பிளக்கப்பட்ட அப்படிங்கிறது தான் பேசிக்கான பொருள். அதன் அடிப்படையில் உடைக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், கிழிக்கப்பட்டவர்கள், முகம் இழந்தவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள், அடையாளமற்றவர்கள் என்ற பொருளில் கையாளப்படுகின்றது. குழியில் விழுந்தவன் என்பது ஒரு பொருள் என்று குறிப்பிடுபவர் யார்? ஞானசேகரன். தல் என்பது மராத்தி மொழியில் பூமியையும் மண்ணையும் குறிக்கும். அதில் வேறுபிடித்த ஒரு பொருளையும் குறிக்கும். அதை ஒட்டிய இந்த மண்ணில் வேறுபிடித்தவர்கள் என்ற பொருளில் தலித் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் என்று கூறுபவர் யார்? தயாபவர் என்கின்றவர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா மராட்டியத்தில் இருக்கின்ற ஒரு தலித் கலைஞர். அவர் தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், புதிய பௌத்தர்கள், உழைக்கும் மக்கள், நிலையமற்றவர்கள், ஏழை விவசாயிகள், பெண்கள், அரசியல் ரீதியாகவும் மதத்தின் பெயராலும் சுரண்டப்படும் அனைவருமே தலித்கள் தான் என்று கூறுபவர் யார்? டெயில் வாம்வெல் என்பவர். அவர் தலித் குறித்த சிந்தனையாளர். ஒரு ஜாதியை குறிக்கிற ஒன்றாக தலித் என்ற சொல்லை சுருக்கிவிடக்கூடாது. தலித் என்பது வேதனை குறியீடாக ஆகிவிடக்கூடாது. சுரண்டல் மற்றும் கொடுமை அக்கிரமங்களை எதிர்க்கிற குறியீடாக மலர வேண்டும் என்று விரும்பியவர் யார்? சித்தலிங்க ஐயா. அவர் கன்னட தலித் சிந்தனையாளர் அவர். சரிங்களப்பா. அடுத்து, தமிழில் தலித் இலக்கியம் தோன்றுமா என்று யாரால் தமிழ் முதல் தலித் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது? 1982 படிகள் அப்படின்னு ஒரு இதழ் வெளியாயிற்று. அதுல தமிழன் ஒரு கட்டுரை எழுதுகின்றார். அதுல அவர் இந்த மாதிரியான வினா எழுப்புகின்றார். தலித் என்னும் குறி அரிசன் என்றோ, திண்ட தகாதோர் என்றோ, ஒரு ஜாதி என்றோ குறியீடு ஆக்கவில்லை என்று விளக்கம் தருபவர் யார்? கோவை ஞானி. மராட்டியத்திலிருந்து தமிழகத்தில் மராட்டிய கண்ணோட்டத்தோடு தலித் இயக்கம் எப்பொழுது பரவியது? அதாவது மராட்டியத்தில் தோன்றியதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின்பு தமிழகத்தில் அது பரவியது. ஒடுக்கப்பட்டோருக்கான போராட்ட இயக்கம் பின்னைய காலங்களில் குறிப்பிட்ட ஜாதிகளுக்கான போராட்ட இயக்கமாக மாறியது எப்பொழுது? 1978 ஒரு மதுரையில ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு இந்த மாதிரியான இயக்கமாக மாறியது. நாங்கள் அனுபவித்த கொடுமைகளை நாங்களே படைப்போம் என சவால் விட்டவர்கள் யார்? மகர் என்ற தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்த படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள். அவர்கள் தொடங்கிய அமைப்பின் பெயர் என்ன? தலித் சிறுத்தைகள், அதாவது தலித் பேந்தர்ஸ். எந்த மாநிலம் தலித் இயக்கத்தில் தன் வரலாறுகளின் ஊற்றுக்கலனாக திகழ்கிறது? மராட்டிய மாநிலம். அம்பேத்கரின் அரசியல் குரு யார்? மகாத்மா பூலே. தலித் என்னும் சொல்லை முதலில் அறிமுகம் செய்தவர் யார்? மகாத்மா பூலே.
நாட்டுப்புற இலக்கியத்தில் குறிப்பாக 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் ஜாதி, இந்துக்களால் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் சோக குரல்கள் கதை பாடல்களாக வெடிக்கப்பட்டன. ஆனாலும் ஆதிக்கக்காரர்களுக்கு பலியான தலித் தலைவர்களை கிராம தெய்வங்களாக்கி வழிபடுவதை தவிர அவற்றில் போராட்டத்தை கிளர்த்தும் எண்ணங்கள் வெளிப்படவில்லை என்று கூறியவர் யார்? டாக்டர் ராஜ் கௌதமன். தலித் இலக்கியம் என்று சொல்லக்கூடாது, தாழ்த்தப்பட்டோர் இலக்கியம் என்று சொல்வதுதான் முறையானது. தாழ்த்தப்பட்டவர்கள் குறித்து பிற எழுதும் இலக்கியங்களும் தாழ்த்தப்பட்டோர் இலக்கியம் ஆகலாம் என்று கூறுபவர் யார்? வல்லிக்கண்ணன். முனைவர் கே.ஏ. குணசேகரன் படைத்திட்ட தலித் இலக்கிய படைப்பின் வடிவம் யாது? அதன் பெயர் என்ன? அவர் வெளியிட்ட அதனுடைய இது இசைப்பேழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரெக்கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியானது. அதன் தலைப்பு மனுஷங்கடா. பாமா எழுதிய புகழ்பெற்ற தலித் இலக்கியத்தின் பெயர் என்ன? கருக்கு என்கின்ற நாவல், அதாவது புதினம். அது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன் வரலாற்று புதினம் ஆகும். தாம் இந்த மாதிரியாக இருந்து என்னென்ன அனுபவப்பட்டாரோ அவற்றையெல்லாம் இந்த கருக்குன்ற நாவல்ல அவர் கூறியிருக்கின்றார்ப்பா. அதான் தன் வரலாற்று புதினம். அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்ல முதலில் தலித் இலக்கிய படைப்பு தன் வரலாற்று புதினம் இதுதான். பரிசு பெற்ற நூலும் இதுதான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம், தன் வரலாறுகளின் ஊற்றுக்கலனாக திகழ்வது மராட்டிய மாநிலம். அந்த மாதிரி நம்முடைய தமிழ்ல இவங்க எழுதின கதை தான் புதினம் தான் இவ்வாறு வந்தது. அடுத்ததாக பொறுத்துக்கப்ப இந்திரன், சோ தர்மன், அபிமானி, பூமணி. அந்த பக்கம் அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம், கூகை, ஊர்ச்சோறு, வெட்டை. இப்ப விடையினை பொருத்துவோம். இந்திரன் அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம், சோ தர்மம் கூகை, அபிமானி ஊர்ச்சோறு 3, பூமணி வெட்டை 4. அப்ப விடையானது நேராகவே அமைகின்றது. இப்ப சரிங்களா? அடுத்ததாக தன் வரலாற்று நாவல் இப்ப நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இவங்க தயா பவார், லக்ஷ்மண் பானே, டி.இ. சன்காம்ப்ளே, எஸ்.எம். ஜோஷி. இந்த பக்கம் பலுடன், உபாரா, அத்வானிஷே, பக்ஷி, மி எஸ்.எம். இப்ப விடையினை பொருத்தம். தயா பவார் பலுடன் 1, லக்ஷ்மணன் மானே உபாரா 2, டி.இ. சன்காம்ப்ளே அத்வானிஷே பக்ஷி 3, எஸ்.எம். ஜோஷி மி எஸ்.எம். 4. அப்ப இதுலயும் விடைகள் பார்த்தோமானால் நேராகவே அமைகின்றன. சரிங்களா? இப்ப அடுத்ததாக மகாவிட தூதன், பறையன், ஒரு பைசா தமிழன். இந்த பக்கம் டி.இ. சுப்பிரமணிய பிள்ளை, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர். அதாவது இவர்களுக்காக தொடங்கப்பட்ட இதழ்கள். அதை யாரு தொடங்கினாங்க அப்படிங்கிறது. மகாவிட தூதன் பி.வி. சுப்பிரமணிய பிள்ளை 1, பறையன் ரெட்டமலை சீனிவாசன் 2, ஒரு பைசா தமிழன் அயோத்திதாச பண்டிதர் அவர் 3. அப்ப எதுலையும் பார்த்தோம்னா விடைகள் நேராகவே அமைகின்றன. எனவே 1, 2, 3. அதாவது இப்பதான் புதிதாக படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால விடைகள் எளிமையாக மனதில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டன. சரிங்களப்ப? ஏற்கனவே இது தொடர்பான பதிவுகள் இருக்கின்றனப்ப. அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்கப்ப? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.